சேசு மரி சூசை துணை. கிறிஸ்துவில் பிரியமான தோழமைகளே, இறுதியாக சபையுரையாளர் பகுதியின் இறுதி அதிகாரத்தில் இறுதி வசனமாக தூய ஆவி நம்மிடம் கூறுவது இவ்வசனத்தை தான். சபையுரையாளர் அதிகாரம் 12 இறைவசனம் 14. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். ஆம் தோழமைகளே, இவ்வுலக வாழ்வில் நடப்பவை, நாம் செய்பவை, நாம் இன்புற்று துய்ப்பது, கஷ்டப்பட்டு கடப்பது, இவை அனைத்தும் இவ்வுலக வாழ்வோடு முடிந்துவிடும். அதன் பயன்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும் பலனாகும். நாமோ மறுவுலக வாழ்வின் சம்பாவனையை எதிர்பார்த்து அதில் நம்பிக்கையுடையவர்களாய் நம் வாழ்வை கடந்து கொண்டிருக்கிறோம். அதையே இறைவனின் நியாய தீர்ப்பு என்கிறோம். இவ்வுலக வாழ்வு பயனற்றது என்றாலும் அதை கொண்டு விண்ணக வாழ்வை எப்படி தேடிக்கொள்வது என்ற வழிமுறைகளை தூய ஆவியின் உந்துதலோடு ஆசிரியர் நமக்கு தந்துள்ளார். அவற்றை கடைப்பிடிப்போம். இவ்வுலக வாழ்வில் நாம் செய்யும் செயல்களுக்கேற்ற பயன்களை உணர்ந்தவர்களாய், இறை ஞானத்துடனும் வழி நடத்துதலுடனும் நாம் நம் வாழ்வை அமைத்து கொள்ள இறை வார்த்தையின் வெளிச்சத்தை தேடுவோம். உலகெல்லாம் கடந்த இறை அமைதி நம் வாழ்வை நிரப்புவதாக. ஆமென்.